டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க கேட்ட Zadco வைப் ப்ரோவோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் வந்து இனி நம்ம சேனல்ல பார்க்க போறோம். போன வைபுக்கும் வைப் ப்ரோக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பேன் இந்த வீடியோல. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ்ல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடல் ஃப்ரீடம் சேல்ல இப்போ விலை ரொம்ப கம்மியா இருக்கு. யாரெல்லாம் ரூ. 14,000 15,000 பட்ஜெட்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு சரியான டைம் ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருக்கேன். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. கரண்ட் பிரைஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட்ல வந்து பின் பண்ணி விடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க Zadco வைப் ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாஸ் அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், Zadco அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வென்ஸு தான். ஸோ லென்ஸ் இங்கே வருது. ஆட்டோ கீஸ்டோன் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சென்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஞ்ச் வருது. ஸோ இந்த பக்கம் அதே தான். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ Zadco வைப் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கு. ஸோ கீழேயும் வந்து கிரில் வருது ஏர் வென்ட்ஸ்க்காக. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன், ஒரு யூஎஸ்பி போர்ட், ஒரு HDMI போர்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு 3.5mm ஜாக், அதுக்கப்புறம் பவர் போர்ட் வருது. ஸோ இங்கேயும் நல்லா கிரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வழுக்காமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் வந்து நம்ம 270 டிகிரி வரைக்கும் போன வைப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா, வைப் ப்ரோவும் அதே தான். வைப் வந்து கருப்பு கலரில் இருந்தது, வைப் ப்ரோ வந்து வெள்ளை கலரில் கொடுத்து இந்த கருப்பு கலர் டிசைன் நல்ல மாடர்ன் டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைப் அண்ட் வைப் ப்ரோவில் வைப் ப்ரோ வந்து ரொம்ப சின்ன சைஸு வைப்போட. ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸகனுக்கான அந்த மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ABS பிளாஸ்டிக் தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சசரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஒரு டெடிகேட்டட் ரிமோட், ஒரு யூசர் மேனுவல், ஒரு 2 பின்கான பவர் கேபிள். இப்போ லாஸ்ட் டைம் HDMI போட்டு வந்து இந்த தடவை வரல. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பாக்ஸில் வரும். ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துலாம் வாங்க. நான் வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வைப் வச்சுருக்கேன் ப்ரோ. வைப் ப்ரோக்கு நான் வந்து அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அவசரப்படாதீங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. 1000 ரூபா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வைப் கம்மியாக கிடைக்குது. உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருந்தால் புதுசாக வாங்குறவங்க வந்து நீங்கள் தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. நீங்கள் லேட்டஸ்ட்டாக வைப் ப்ரோவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் கிடையாது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸு ஒரு 1000 ANSI லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 12 வாட்ஸ்க்கான பவர்ஃபுல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 இருக்குது. VIDI L1 ஹை குவாலிட்டி OTT ஆப்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டஸ்ட்டு போகாத ஆப்டிக்கல் இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் த்ரோ ரேஷியோ வந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு ப்ரோ, ஆனால் பெரிய ஸ்க்ரீன் வந்து பார்க்கணும் குறைஞ்ச டிஸ்டன்ஸில் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் கண்டிப்பாக. வாங்க ஆன் பண்ணிடலாம். போன மாடலில் பவர் பட்டன் வந்து மேலே இருக்கும், இப்போ வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் இருக்க பாருங்கள். நீங்கள் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ ஆகிடும். கீஸ்டோன் அண்ட் ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணது பாருங்கள். ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வேல் OS அப்படின்றதுனால உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வேல் OS நிறைய பேருக்கு புரியல, இதை பற்றி நம்ம சொல்லிடலாம். வேல் OS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, ப்ரைமு, ஹாட்ஸ்டாரு, சோனி லைவ், ZEE5 இதெல்லாம் அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுவேன். எனக்கு மற்ற அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. OTT கண்டென்ட் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். இதில் ஏதாவது ஒரு APK வந்து பென்ட்ரைவ் போட்டு இன்ஸ்டால் பண்ண முடியுமானா அதுவும் இதில் பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன லிமிடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு OTT கண்டென்ட் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேல் OS வந்து சப்போர்ட் பண்ணும். மற்றபடி எனக்கு ப்ளே ஸ்டோரில் போய் மற்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னாலும், இல்லை நீங்கள் பென்ட்ரைவில் வந்து APK வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன் தேர்ட் பார்ட்டியோடது, இந்த OS வந்து சப்போர்ட் பண்ணாது. இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப் பொறுத்த வரைக்கும் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ரெசல்யூஷன் வந்து. சரிங்களா? ஸோ Fire TV ஸ்டிக் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா போன மாடலில் இருக்கிறத விட உங்களுக்கு அட்வான்டேஜ் இதில் வந்து HDR வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால தான் HDRல வந்து உங்களுக்கு HDR10/HLGன்னு போட்டிருக்கு. மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080 பிக்சல் தான். ரெஃப்ரெஷ் ரேட்டு 60 ஹெர்ட்ஸு. PCM ஆடியோ மட்டும்தான். இந்த HDR சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு இந்த வைப் ப்ரோவில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்துடலாம். ஸோ கலர்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. HDR சப்போர்ட் பண்ணுறதே வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில்
ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இந்த ஹெச்டிஆர்ல என்ன ஒரு உங்களுக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நல்ல பிரைட்டரா இருக்கும். இன்னொன்னு பிளாக் லெவல் வந்து ரொம்ப டீப்பான பிளாக் லெவல் வந்து நமக்கு கிடைக்கும். கலர் சேச்சுரேஷன் வந்து சூப்பரா இருக்கு. கிட்ட போனேன் பிக்சல் எதுவுமே உடையல. பிக்சர் குவாலிட்டிலே ஏற்கனவே வைப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். Y ப்ரோ சொல்லவா வேணும். இதில வந்து சூப்பரா இருக்கு. நான் என்ன டவுட் பண்ணேன்னா, 1 ஜிபி ரேம் வந்து குடுத்துருக்காங்களே! இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து எனக்கு டவுட் இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில சொல்லியிருப்பேன். பட் இதில வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுது. எந்த இடத்துலயுமே லேக் கிடையாது. ஸோ இதில என்ன ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில HDRன்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு பாருங்க. 1080 பிக்சல் HDRல வந்து நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சுத்தமா வந்து லேக் கிடையாதுங்க. ஸோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர், ஜிபியூ வந்து உங்களுக்கு இருக்கு. வீக்கெண்ட் ஆச்சுன்னா நைட்ல வந்து நான் மூவி பார்ப்பேன் ப்ரோ. பென் டிரைவ்ல வந்து உங்களுக்கு 4K 30 எஃப்பிஎஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 1080 பிக்சல் வந்து 60 எஃப்பிஎஸ் வரைக்கும் நீங்க வந்து அதில வந்து ப்ளே பண்ணி வீடியோ வந்து நீங்க பார்க்கலாம். பிக்சர் குவாலிட்டி வந்து வேற லெவல். இந்த பிக்சர் செட்டிங்ஸ்லாம் எங்க இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மெனு பட்டன் 3 கோடு இருக்கும் பார்த்தீங்களா கீழ. அத வந்து HDMI உள்ள போயிட்ட பிறகு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு காட்டும். இங்க HDMI ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து HDMI ஆர்க் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பிக்சர்ஸ் பொறுத்தவரைக்கும், பிக்சர் மோட் இருக்கு. சாஃப்ட், டைனமிக், எனர்ஜி சேவிங், விவிட். விவிட்னா கொஞ்சம் பிரைட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் யூசர், அதுக்கப்புறம் கேம்ன்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு. ஸோ கேம் மோடு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கீஸ்டோன் வந்து கரெக்ஷன் வந்து போயிடும். நீங்க திருப்பியும் ஸ்டாண்டர்ட்ல வச்சுட்ட பிறகு, கீஸ்டோன் அதுக்கேத்த மாரி இதுவாயிடும். ஸோ இது என்னன்னா, கேம் மோட்ல வந்து உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனா வந்து அது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடுது. ஸோ எனர்ஜி சேவிங் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வந்து சேவ் பண்ணும். ஸோ விவிட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே பிரைட்டரா இருக்கும். ஸோ பர்சனலைஸ்டு பிக்சர் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் 16:9, 4:3, ஜூம் 1, ஜூம் 2ன்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து பிக்சர் பொறுத்தவரைக்கும். சவுண்ட் மோடு பொறுத்தவரைக்கும், சவுண்ட் மோட்ல இந்த இத்தன மோட்ஸ் இருக்கு. ஆடியோ அவுட்புட் டிவைஸ் பொறுத்தவரைக்கும், நீங்க ஸ்பீக்கர் டிஃபால்ட்டா இருக்கிறது குடுத்தீங்கனாலே 12 வாட்ஸ் கிடைக்கும். நீங்க பாஸ் த்ரூல எனக்கு டால்பி வேணும் அப்படின்னா, நீங்க அதுக்கேத்த சப்போர்ட்டட் சவுண்ட் பார கனெக்ட் பண்ணீங்கன்னா, அத வந்து இதில வந்து நம்ம அவுட்புட்டா எடுத்துக்க முடியும். லூமன்ஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து பிரைட்டர் ப்ரொஜெக்டர் உங்களுக்கு டெக்னிக்கல் வேல்யூ பொறுத்தவரைக்கும், நான் லாஸ்ட்டா உங்களுக்கு மாடல்ல காமிச்சிருப்பேன். என்னுடைய ரூம் சைஸ்க்கு உங்களுக்கு சென்டர் வேல்யூ எவ்வளோ வருது லக்ஸ் மீட்டர்லன்னு. இந்த வேல்யூவ வந்து நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஒரு ஒரு இடத்த பொறுத்தும், ஒரு ஒரு ஸ்க்ரீன் சைஸ பொறுத்தும் மாறும். என்னுடைய ஸ்க்ரீன்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து 1000 ஆன்சர் லூமன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நான் வந்து விவிட்ல வந்து வச்சிருக்கேன். ஸோ விவிட்ல வச்சு பார்க்கும்போது, முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 137 கிட்ட இருந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு 178ங்க. ஸோ 178ன்னும்போது, நான் என்னோட சென்டர் வேல்யூலயே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது. ஸோ கண்டிப்பா வைபோட வைப் ப்ரோ வந்து நல்ல பிரைட்டரான ஒரு ப்ரொஜெக்டர். ஸோ டே லைட்ல வந்து பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்களே பாருங்க. இந்த கார்னர் எதுவுமே வந்து வாஷ் அவுட் ஆவல. ஸோ கண்டிப்பா ஒரு நார்மலான லைட்ல, நீங்க வந்து ஆம்பியன்ட் லைட்ல இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்க்க முடியும். ரொம்ப டார்க்கா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ செட்டிங்ஸ்குள்ள போயிடுறேன். ஸோ செட்டிங்ஸ் பொறுத்தவரைக்கும் நெட்வொர்க் டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் 5.4 இருக்கு. பிக்சர் செட்டிங்ஸ் வேணுனா பிக்சர் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். ஐ ப்ரொடெக்ஷன் மோட்னு குடுத்துருக்காங்க. குழந்தைங்கலாம் அதிகமா பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஐ ப்ரொடெக்ஷன் மோட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கலர் டெம்பரேச்சர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட்லயே இருக்கட்டும். சவுண்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டா 12 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து குடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மேட் பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு சவுண்ட் பார் இருக்கு அப்படின்னா, நீங்க பாஸ் த்ரூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டால்பி வரைக்கும் நீங்க அவுட் வந்து எடுக்க முடியும். சவுண்ட் பார் யூஸ் பண்ணி. ஸோ சிஸ்டம் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து லாங்குவேஜ், வாய்ஸு அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணிக்கலாம். எனர்ஜி சேவர் இருக்கு. ஸோ அத ஆன் பண்ணீங்க அப்படின்னா, எத்தனை ஹவர்ஸ்க்குன்னு சொல்லி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து HDMI CEC குடுத்துருக்காங்க. CEC ரிமோட் கண்ட்ரோல், வெல் OSக்கான கேஸ்டிங். ஸோ டிவி கேஸ்டிங், ஃபைல் ஷேரிங், அதுக்கப்புறம் மீடியா கேஸ்ட் இருக்கு. ஸோ இதில எது வேணுமோ நீங்க வந்து யூஸ் பண்ணி கேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் பொறுத்தவரைக்கும், ப்ரொஜெக்டரோட டைரக்ஷன் வந்து நீங்க 4 விதமா மாத்திக்கலாம். அதுக்கப்புறமா ஆட்டோ ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஆன் பண்ணியே வைங்க. அதுவே ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். கீஸ்டோன் கரெக்ஷன் பொறுத்தவரைக்கும், நீங்க மேனுவலா கீஸ்டோன் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா?
ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கார்னர் கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ஆகாது. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ண உடனே தான் அந்த 4 கார்னர் கரெக்ஷன் வந்துடும். எனக்கு வந்து சரியாக ஆகலை ப்ரோ, ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் எங்கள் வீட்டில் கிடையாது, அதனால் நான் மேனுவலாக பண்ணணுனாலும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசெட் கீஸ்டோன் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ஃபுல் டேட்டாவும் போயிடும். டிஜிட்டல் ஜூம் பொறுத்த வரைக்கும் 100ல் இருக்குது. இதை கம்மி பண்ணணும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு பட்டனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். லெஃப்ட்டு நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஜூம் அவுட் ஆகுதுன்னா 50% வரைக்கும். அதுக்கப்புறம் ரைட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 100% வந்துடும். ஸோ டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் வந்து அவ்வளோதான். சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் சாஃப்ட்வேர் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட்டில் போனீங்க அப்படின்னா டிவைஸ் இன்ஃபோ வந்து காட்டும். ஆண்ட்ராய்டு 13 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்க ஸ்டோரேஜ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். 8 GB வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட்டட் ஓஎஸ், வேல் ஓஎஸ். கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தா ஒரு நிறைய அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். DDR 1 GB ரேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் வந்து 1 GB போதுமா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அக்சசிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஹை கான்ட்ராஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டெல்லாம் சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இந்த ரூமோட நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் 43 டெசிபிள் இருக்குது. ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் வெண்ட் வச்சுருக்காங்க. 55 டெசிபிள் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்க தான் செய்யுது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து நோட்டிசபிள் ஃபேன் நாய்ஸ் வந்து கிடையாது. இந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டரில் ஃபேன் நாய்ஸ் நோட்டிசபிளாக இல்லாத இருக்கிறதே ஒரு நல்ல டிசைன் தான். நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போதே பார்த்தோம். நிறைய வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு. ஸோ அதனால் இதோட டெம்பரேச்சர் வந்து எனக்கு செக் பண்ணணும்னு அப்போவே ஆர்வம் வந்துடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 26.9. பின்னாடி தான் வந்து மெயினாக வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ பின்னாடி வந்து 50.8 இருக்குது. ஸோ நல்ல ஒரு டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சின்ன சைஸு, பேக்கில் வந்து சுத்தமாக ஸ்பேஸே கொடுக்கல. நல்லா ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் வந்து வைங்க. அதுதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க எவ்வளோ நேரம் வந்து இந்த ப்ராஜெக்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து டிவி மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது உள்ளே வந்து LCD ஸ்க்ரீன் இருக்குது. அது பர்னட் ஆச்சுன்னா வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ என்னோட ரெக்கமெண்டட் ஹவர்ஸ் கேட்டிங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு தடவை ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ஆன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேல் ஓஎஸோட உங்களுக்கு ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம். வாய்ஸ் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ், கிளிக் ஆன் ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ்னு இருக்குது. உடனே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டட்லேயே நீங்கள் வந்து ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலாக வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓப்பன் யூடியூப். ஒரு அப்ளிகேஷனுக்கும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈஸியாக வந்து போகுது பாருங்கள். இதில் 12 வாட்ஸ்க்கான உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்களே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ட்ரெபிள், பேஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து போன மாடலோட இது வந்து லவுடராக இருக்குது. ரெண்டாவது சுத்தமாக இறைச்சலே கிடையாது. டிஃபால்ட்டாக இருக்கிற சவுண்டே வந்து போதும். ரொம்ப வந்து எஃபெக்ட் எதிர்பார்க்காதீங்க. பட் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சவுண்டில் வந்து பண்ணியிருக்காங்க போன மாடலோட. இது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த ப்ரொஜெக்டர் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.